தன் சொந்த அக்காவிற்கே துரோகம் செய்த தங்கை. ராமசாமி. இவருக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தன. பெரியவள் மோகனா, சிறியவள் கல்பனா. பெரியவள் மிகவும் அமைதியான பெண். சிறியவள் கொஞ்சம் குறும்புக்கார பெண். தன் அக்காவின் பொருட்கள் மீது ஆசைப்பட்டால் அவளுக்கு சொந்தமாக்கிக் கொள்வாள். பெரியவள் மோகனாவும் தன் தங்கைதானே என்று விட்டு கொடுத்து விடுவாள். மோகனா அம்மாவிற்கு வீட்டு வேலைகளில் உதவியாக இருப்பாள். ஆனால் கல்பனாவோ அம்மா சொன்ன வேலைகளை செய்யாமல் தன் அம்மாவிடம் திட்டு வாங்கி கொண்டு இருப்பாள். மோகனாவிற்கு படிப்பு வராத காரணத்தால் அவள் அதிகமாக படிக்கவில்லை. அவள் அம்மாவிற்கு வீட்டு வேலைகள் செய்வதற்கு உதவியாக இருந்தாள். கல்பனா குறும்புத்தனம் செய்தாலும் படிப்பில் கெட்டிக்காரி. இந்த சமயத்தில் மோகனாவிற்கு ஒரு வரன் வந்தது. மாப்பிள்ளை பெயர் நாதன். இவன் அப்பா ஒரு ஜவுளி கடை வைத்து கொடுத்திருக்கிறார். ஒரே பையன். நாதனின் அப்பா மிக நேர்மையான மனிதர். நாதனுக்கு படித்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள ஆசை. ஆனால் நாதன் படிக்காத காரணத்தால் எந்த பெண்ணும் அமையவில்லை. நாதனுக்கு வயது அதிகமாகிக் கொண்டே போகிறது என தன் அம்மா வற்புறுத்தல் காரணமாகவே கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்தான் நாதன். நாதன் பார்ப்பதற்கு 6 அடி உயரத்தில் மிகவும் அழகாக இருப்பான். மோகனாவிற்கும் நாதனை பிடித்துவிட்டது. இருவருக்கும் திருமணம் முடிந்தது. மோகனா படிக்கவில்லை என்றாலும் தனது மாமனார் மாமியாரை நல்லபடியாக பார்த்து கொண்டாள். மாமியார் மாமனாருக்கு மோகனாவை பிடித்துவிட்டது. இருவரும் தனியாக இருக்கட்டும் என மோகனாவை தனி குடித்தனம் வைத்தார்கள். சிறிது காலம் இருவரும் சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் நாதனுக்கோ ஒரு படித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லையே என்று மனதில் நினைத்து கொள்வான். அப்போதுதான் கல்யாணம் ஆகி இன்னும் எங்கேயும் போகவில்லை என்று நாதன் அப்பா எல்லோரும் கொடைக்கானல் போயிட்டு வரலாம் என்றார். ஆனால் நாதன் அம்மா சின்னஞ்சிறுசு, அவங்க தனியா போகட்டும் என கூற அதுவும் சரிதான் என்று நாதன் அப்பா கூறினார். ஆனால் கூட கல்பனா மட்டும் சென்றாள். அங்கே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தார்கள். அப்போதுதான் நாதனுக்கு கல்பனா மேல் சபலம் ஏற்பட்டது. அப்போது அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் வீட்டிற்கு சென்று விட்டான். அதே சமயம் நாதனுக்கு ஏற்றாற்போல் கல்பனாவிற்கு மோகனா வீட்டிற்கு பக்கம் உள்ள கல்லூரியில் இடம் கிடைத்தது. கல்பனா முதலில் காலேஜ் விடுதியில் தங்கிக் கொள்கிறேன் என்றுதான் கூறினாள். ஆனால் மோகனாதான் இங்கே இருக்கும் கல்லூரி தானே, எங்க வீட்டிலேயே தங்கி கல்லூரிக்கு போ என்றாள். மோகனா கல்பனாவை தங்க வைக்க அவள் அத்தை மாமாவிடம் அனுமதி வாங்கிவிட்டாள். கல்பனாவும் மோகனா வீட்டில் தங்கி காலேஜ் சென்று கொண்டிருந்தாள். மோகனா கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பமாக இருப்பது அவள் அத்தை மாமாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மாதங்கள் ஓடின. இதற்கிடையில் நாதன் மேல் கல்பனாவிற்கும் ஒரு ஆசை ஏற்பட்டது. மோகனாவிற்கு 9 மாதம் ஆன பின்னர் மோகனா அப்பா அம்மா அவளை வளைகாப்பு செய்து கூட்டி செல்ல வந்தார்கள். வளைகாப்பும் முடிந்தது. மோகனாவின் அப்பா கல்பனாவை என்ன செய்வது என்று தயங்கினார். மோகநாதன் அவள் இங்கே இருக்கட்டும்பா என்று சொல்ல கல்பனா ஆமாப்பா, மாமாவிற்கு ஏதாவது சாப்பிட செய்து கொடுத்துவிட்டு வேலைகளை பார்த்து கொள்கிறேன் என்றாள். நாதனும் இருக்கட்டும் மாமா என்று சொல்ல மோகனா அப்பாவும் சரி என்று ஒப்புக்கொண்டு மோகனாவை மட்டும் கூட்டிச் சென்றார். இப்போதுதான் நாதனின் சுயரூபம் வெளியே வந்தது. கல்பனா நன்கு படித்திருக்கிறாள். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இவளை நாம் அடைந்து விட்டால் நமக்கே திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். அதற்கு அப்புறம் மோகனா நம்முடன் இருந்தாலும் சரி, பிரிந்தாலும் சரி என்று நினைத்து கொண்டார். இதை மனதில் வைத்து கொண்டு கல்பனாவை அடிக்கடி வெளியூர் கூட்டிச் செல்வது, புது துணிகள் எடுத்து தருவது என இருந்தான். மோகனாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது. மோகனா தன் குழந்தையுடன் நாதன் வீட்டிற்கு அம்மா அப்பாவுடன் வந்தாள். அப்போது கல்பனா வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தாள். என்ன ஆச்சு என்று தெரியாமல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு கல்பனா கர்ப்பமாக இருக்கிறாள் என்று கூறினார்கள். யாருக்கும் ஒன்றும் புரியாமல் அழுதார்கள். கல்பனாவின் அம்மா எவங்கிட்ட ஏமாந்தாளோ என்று அழுது சோர்ந்து போனார்கள். நாதன் தான் வீட்டிற்கு போய் பேசிக்கொள்ளலாம் என அனைவரையும் வீட்டிற்கு கூட்டி வந்தான்.
அப்போது கல்பனாவை எல்லோரும் கேள்விகளால் துளைக்க நாதன் சொல்ல ஆரம்பித்தான். கல்பனா கற்பதற்கு நான் தான் காரணம் என்று கூறினான். மோகனாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. என் கணவரா இப்படி என்று நினைத்து கொண்டு அழுதாள். நாதன் மேற்கொண்டு பேசினான். கல்பனாவை எனக்கு பிடித்திருந்தது. அதனால்தான் நீங்கள் சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் என இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இப்போ என்ன கெட்டுப்போச்சு? இருவரையும் நானே வைத்து வாழ்கிறேன் என்று திமிராக பதில் கூறினான். மோகனாவிற்கு வந்த கோபத்தில் நாதனை அடித்தே விட்டாள். நாதனின் அப்பா அம்மா இருவரும் தலைகுனிந்து மோகனாவிடம், நீ என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதற்கு கட்டுப்படுகிறோம் என்றார்கள். மோகனா தீர்க்கமான முடிவை எடுத்தாள். முதலில் தன் கணவரான நாதனை சிறையில் அடைத்தாள். பின்பு கல்பனாவிற்கு சிறிது காலத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த ஆண் குழந்தையை அவளை வளர்த்து கொண்டாள். கல்பனாவிற்கு தன் சொந்தத்தில் கல்பனாவை பற்றி முழு உண்மையும் தெரிந்த ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் செய்து வைத்தாள். நாதனின் ஜவுளிக்கடையை மோகனாவை பார்த்து கொண்டாள். இனி நாதன் திருந்தி வந்தாலும் நாதனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மோகனா கல்பனாவை தனது வீட்டில் தங்க வைத்தது போல நாம் எடுக்கும் தவறான முடிவு நம் வாழ்க்கையையே அழித்துவிடும். இந்த சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.